நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்தின பிஆர் ராஜா குளத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 587வது வீடியோ. இந்த வீடியோவில் திரிபுரா ரகசியத்தினுடைய 12வது நாளுக்கு உண்டான கதையை பார்க்க போகிறோம். இது நான் இந்த புக்கை தான் பிரமாணம் எடுத்துட்டு இருக்கேன். அதை நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கு இல்லையா, சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி கோவிலில் போட்ட திரிபுரா ரகசியத்தினுடைய மகாத்மிய காண்டத்து புக்கில் பார்க்குறோம். 12வது நாள் கதை. பார்வதி சமேதராய் பரமேஸ்வரன் கைலாசம் அடைந்து பின்னர் கங்கையை கரையோரமாக ஆளின் கீழ் 1000 ஆண்டு தவம் இருக்கலானார். அந்த சமயம்தான் மன்மதனை அவரை எரித்தார் என்று சொல்லி முடித்தார் தத்தாத்திரேயர். பரசுராமர் மீண்டும் கேட்டார், தயாநிதியே, ஏன் மன்மதன் பரமேஸ்வர தவத்தை கலைக்க முற்பட்டான்னு கேட்கிறார். அப்போ முனிராஜனார் தத்தாத்திரேயர் சொல்கிறார், முரன் என்னும் அசுரன் மகாவிஷ்ணு யுத்தம் செய்ய வந்தான். கும்பில்லாத மாடு போல் சுதர்சன சக்கரம் இல்லாமல் கஷ்டப்பட்டா இருப்பார். அப்போ சுதர்சன சக்கரம் வேணும்னு கேட்டு இது பண்ணுறார். ஸோ அப்போ ஜுவாலாமுக்கு தேவி அவளுக்கு முன்னாடி தோன்றி, நான் உனக்கு எது வேண்டாலும் தரேன்ற. அப்போ மகாவிஷ்ணு கைகப்பி தேவி உலகை காப்பதற்காக திரிபுர சுந்தி தேவி என்னை படுத்தியிருக்கிறார். முரண் என்ன அசுரை உலகை அழிக்க வந்துள்ளான். சுதர்சன சக்கரம் இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாராயணா, திரிவிக்ரமா, நானே அந்த அசுரனை அழித்து விடுவேன். ஆனால் தேவி திரிபுர சுந்தரி ஆக்ஞை, நான் அதுக்கு கட்டுப்பட்டவள். தேவிக்கு அஞ்சியே காற்று வீசுகிறது, சூரியன் உதிக்கிறான், நட்சத்திரங்கள் சந்திரனும் உதிக்கிறார்கள் சொல்லி பூமி சுழல்கிறது. அதனால் நான் அந்த சுதர்சன சக்கரத்தை தரேன்னு சொல்லி சுதர்சன சக்கரத்தை ஜுவாலாமுகி தேவி நாராயணனுக்கு தரா சொல்லி வருது. ஸோ திருமணத்திற்கு பிறகு பார்வதி பரமேஸ்வரன் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். வெகு காலம் கழித்து தாரகன், சூரபத்மன் என்ற அசுரர்கள் தபத்தால் பெற்ற வலிமையால் தேவலோகத்தை கைப்பற்றினார்கள். இந்திராதி தேவர்கள் பிரம்மாவிடம் ஓடி வந்தனர். பிரம்மா சொன்னார், இவ்விருவரை வெல்ல மகாதேவன் குமாரனால் சுவாமிநாதனான முடியும். சாமியிடம் சென்று பிள்ளையை பற்றி தர சொல்லி கேளுங்கன்னு கேட்கிறார். இந்திரன் பரமேஸ்வரன் தபஸ் செய்யும் இடத்துக்கு போனான். சனகாதி ரிஷிகள் சூழ ஒரே அமைதியாக அவ்விடம் இருந்தது. நிசப்தம். பறவைகள் கத்தவில்லை, காற்றும் ஒலி எழுப்பவில்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காட்சி பக்கத்தில் கொஞ்சம் கூட போக முடியல. ஒரே நெருப்பா வீசுறது அந்த இடத்துலேருந்து தபஸினுடைய அந்த ஜுவாலை. தன் குரு பிரகஸ்பதியிடம் சென்று விஷயத்தை சொன்னான். பிரகஸ்பதி சொன்னார், தேவி கௌரியை வழிபடு, வேறு வழி இல்லைன்னு சொல்கிறார். உடனே இந்திரன் தேவியை குறித்து 1 ஆண்டு காலம் தபஸ் செய்தான். தேவி கௌரி தோன்றி வேண்டும் வரம் கேள்ன்றா. அப்போ கௌரி சொல்கிறா, இந்திரா, உன் ஆசையை நிறைவேறாது போல் உள்ளது. ரிஷிபத்தினுடைய சாபத்தினால் எனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. சுவாமியோ என் மூலமாக தான் புத்திரை பெற வேண்டும் என்று உன் வேண்டுகோள் எப்படி நிறைவேறும் கேட்கிறாவோ. ஆச்சரியப்பட்ட இந்திரன் கேட்டான், தேவி, உன்னை உலகமே வணங்கிறது, உனக்கு எப்படி சாபம் ஏற்படலாம்? யார் சபித்தார்கள் உன்னை? அப்படிலாம் கேட்குறான். தேவி சொன்னாள், இமயத்தில் நான் வளர்ந்திருக்கும் பொழுது அபூர்வமான இந்த கதை நான் படித்தது கிடையாது, சிவபுராணத்தோட இல்லது. இமயத்தில் நான் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அபூர்வமான மான் ஒன்று தன் ஜோடியின் சலாபம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து நான் அந்த மான்களை பிடித்து வர சொன்னேன். அந்த பெண்மான் அழுது. ஆண்மான் சொன்னது, நான் காஷி கோத்திரத்தை சேர்ந்தவன், இவள் என் என்னுடைய மனைவி, இவள் பரத்வாஜ ரிஷியின் பெண். 2 மான்கள் சல்லாபம் செய்து கொண்டிருப்பதை பார்த்த நாங்கள் இருவரும் மான்வரு கொண்டு சல்லாபம் செய்து கொண்டிருக்கும் போது நீ அதை தடுத்தாய். அதனால் நீ சம்போகம் அடையாது போவாய் சொல்லி இவர் சொல்லிடுறார். யார்? அந்த ரிஷி, மானா அந்த ரிஷி. சிவபெருமான் மீது ஒரு சாபம் உள்ளது. கௌரி சொல்கிறா, அதெல்லாம் கேள். இந்த திரேதாயுகத்தில் ரிஷிகள் பெற்ற தபம் பற்றி இந்திராதி தேவர்களை அதிகாரம் பண்ணினார்கள். யார்? அந்த தார்காபனத்து ரிஷிகள். தார்காபன ரிஷிகள் கதை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அது ரிஷிகள் தபஸ் பண்ணி இது பண்ணி தங்களால் தான் ஈஸ்வருக்கு பவரே நம்பி தேவர் ராங்லி டிசைடட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணலன்னா ஈஸ்வருக்கு பவரே கிடையாதுன்ற மாதிரி திங்க் பண்ணுறா. இது பரமேஸ்வரன் தெரியுது. ஸோ தாரிகாபனத்து ரிஷிகளுடைய கர்வபங்கத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அப்போ மகாவிஷ்ணு சேர்த்துக்கிறார். மகாவிஷ்ணு மோகினி அவதாரமாகவும் ஈஸ்வரன் ரொம்ப அழகான வாலிபன், கோடிய சூரிய மன்மதனாட்டம் வர. அப்படியே இவர் எப்படி வர்றார்? திகம்பரனா வரார். ஆடை இல்லாமல் அழகான வாலிபனால் 20 வயசு பையனாட்டம் அழகு ஜாமுன்னு வரார். நல்ல 6 பேக்ஸ் பாடி ஆட்டம் வரும்போது ஈஸ்வரன் அங்கே போகிறார். அக்ரஹாரத்து உள்ளே போயிடுறார். ரிஷி பத்திரிகைகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு மோகினி செய்கிற ரிஷிகள்லாம் காட்டு உள்ள பிறந்த இதில் பண்ணி யாகம் பண்ணிட்டு இருக்க. அங்கே போயிடறான். மோகினியை பார்த்து ரிஷிகள் யாகத்தை விட்டா. அப்படி இல்லை, அவளை பார்த்து பின்னாடி வெளிச்சுன்னு போயிடுறான். ரிஷி பத்திரிகைகள் என்ன பண்ணுற, இவரை ஃபாலோ பண்ணிட்டே வர, ஒவ்வொருத்தையும் கட்டிக்கிற ஆசைப்படுறா இவளை.
இந்த மாதிரி புத்தி மாறுறது. ஸோ அவரோட கற்புத்தன்மை போயிடுது. அம்மா நினச்ச உடனே கற்புத்தன்மை போயிடுறது. ஸோ இப்போ ஈஸ்வரன் செய்கிறார், அவளை அப்படியே அழிச்சு போய் காட்டுக்கு அழிச்சு போயிடுறார். இந்த பிரம்மதேசத்து கோவிலில் போனால் அது அவ்வளோ மருது இருக்கும், கங்காளன் போட்டிருப்பான். ஆக்சுவலாக ஆடை இல்லாத இது போஸ்டர் தான், வேஷ்டி கட்டி வச்சுருப்பான். மேலே மயிர்பீலியோட கோவில் இருக்கா மாதிரி இருக்கும். ரிஷிபத்தினிகள்லாம் சுற்றி இருப்பாள். ஸோ அவள்லாம் போன காட்டுக்கு போன உடனே எல்லாரும் கர்ப்பம் ஆகிடுறா இந்த ரிஷிபத்தினிகள்லாம். ஸோ இந்த மாதிரி ஆகிடுறது. இதை கேள்விப்பட்ட இவாதம் இந்த மான், மழு, இந்த மாதிரி சிங்கம், இது மாதிரி இப்போ இந்த பலவிதமான இதெல்லாம் ஏவர மேலே எல்லாத்தையும் அடக்கிடுறாரு ஈஸ்வரன். அதெல்லாம் போடலதில்ல, அதெல்லாம் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அப்போ இன்னும் கோபம் விட்டு என்ன செய்கிறான்னா ஈஸ்வரனை பார்த்து ஜபிக்கிறார். நீ ஒரு நடி அழகான இந்த அழகு தோட்டத்தை வச்சு தானே கல்யாணம் வைக்கிறேன், அதனால் நீ அலியாக கடவுது இந்த ரிஷிகள் ஜபிக்கிறான் ஈஸ்வரனை. அதனால் உன்னுடைய லிங்கம் மறந்து விடுறோம், ஆண்குறி அறிந்து விழட்டோன்னு வரும்போது ஈஸ்வரனுடைய லிங்கம் கீழே விடுறது. அது விழுந்தால் பூமிக்கு ஆளான்னு சொல்லிட்டு பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் பயப்படுறா. ஓடி வந்து என்ன செய்கிறான்னு பிரம்மா வந்து அடிபாகமாகவும் விஷ்ணு வந்து யோனிப்பிடமாகவும் மாறி அந்த லிங்கத்தை தாங்குறான்னு வருது. ஸோ நிறைய பேர் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த தாத்த போது இந்த ஆண்குறி லிங்கத்தை அது இல்லை அப்படி எழுதினா சண்டைக்கு போடுவாள். சிவபுராணத்தில் இது இருக்குது, திருப்புராண ரகசியத்தில் இது சொல்லுது. எஸ், ஆண்குறி தான் அது, ஈஸ்வரனுடைய ஆண்குறி தான் மாறி லிங்க ஸ்வரூபமாக. அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், நான் வந்து இந்த ரூபத்தை தான் லைக் பண்ணுறேன்ட்டார் கடைசியில். நான் இந்த ரூபத்தில் என்னை யார் வழிபடுறாளோ. இப்போ திருவண்ணாமலையில் கதையில் என்ன வருது, அக்னி ஸ்வரூபமாக பெரிய ஓவர் ஷேப்பில் தெரியும் போது அதான் லிங்கஸ்வரூபம் திருவண்ணாமலை கதை சொல்கிறது. ஆனால் திரிபுரா ரகசியமும் சிவபுராணமும் இதுதான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி லிங்கம் இது வந்து ஈஸ்வரனுடைய லிங்கஸ்வரூபம் அது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அதை பற்றி ரொம்ப பிரலாபிக்க வேண்டாம். இப்போ வந்து ஈஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி சொல்கிறா இந்திரன்ட்ட. பார்வதி பேச்சராச்சு, ரிஷிகள் சாபத்தினால் அதாவது லிங்கம் கீழே விட ஆரம்பித்தது. அதை கண்ட பிரம்மா விஷ்ணுவிட சிவலிங்கம் பூமியில் விழுந்தால் பூமி சிதறிவிடும், நீங்களே யோனி வடிவம் கொண்டு தாங்க வேண்டும், அதற்கு நான் ஆதாரப்படமாகிறேன்னு சொல்லி பிரம்மா லிங்கப்பீடமாகவும் விஷ்ணு யோனியாக உருக்கொண்டனர். சிவலிங்கம் யோனியின் நடுவில் விழுந்து யோனி பிளந்து சிவலிங்கம் ஆதாரத்தில் நிலைத்திருந்தது. மிகவும் சிரமத்துடன் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவலிங்கத்தை தாங்கி பிடித்தனர். அந்த வேகத்தில் பூமி பாதாளத்துக்கு தள்ளப்பட ஆரம்பிக்க விஷ்ணு ஆதிசேஷன் வடிவில் பூமியை தாங்கி கொண்டார் அப்படின்னு வருது. சிவபுராண படியெல்லாம் நடந்ததை கண்டு ரௌத்ரம் கொண்டு நெற்றிக்கண்ணால் திறக்க உலகம் எரிய ஆரம்பித்தது. உடனே தேவர்கள், ரிஷிகள் மற்ற எல்லோரும் சிவபுராண பிரார்த்தித்தனர். பிரம்மா தானே சிவபுராணின் லிங்க உருவெடுத்தார். சற்றே சிவபுரான் சமாதமானார். விஷ்ணு அவரிடம், மகாதேவா, லோகபதியை காக்க வேண்டும், நெற்றிக்கண் நெருப்பை அடக்க வேண்டும் கேட்கிறார். நாங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணுறா ஈஸ்வரனை. சிவபுரான் சாந்தி அடைந்து விஷ்ணுவிடம் சொன்னார், விஷ்ணு கேள், முதன்முறையாக நீதான் லிங்க ரூபத்தில் என்னை பார்த்த, அதனால் இன்றிலிருந்து சிவலிங்க ரூபத்தில் வெளிப்பட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். தேவர்களும் நரர்களும் என்னை சிவலிங்க வடிவில் பிரதிஷ்டை பண்ணினால் நான் இங்கு பிரசன்னமாக இருப்பேன். பிரம்மா பீடமாகவும் விஷ்ணு யோனியாகவும் நான் லிங்கமாகவும் உள்ள ஸ்வரூபமே பரமேஸ்வரன் என்று போற்றப்படும் என்று சொல்லி சிவபுரானே சிவலிங்கத்துக்கு பூஜை செய்தார். பிரம்மாதி தேவர்களும் பூஜை செய்தனர். இந்திரன் இவ்வாறாக நடந்த விஷயத்தை இந்திரா இவ்வாறு நடந்த விஷயத்தை நான் உனக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிடுறா இந்திரனுக்கு. இப்போ கௌரியிடம் இந்திரன் சிவலிங்க வழிபாடு எவ்வாறாக நடைபெற்றதுன்னு கேட்குறான். இப்போ பார்வதி சொல்கிறா, பூமியில் வாழும் ஜனங்கள் சிவலிங்க வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்க இருப்பதை கண்ட சிவபுரான் தேவி திரிபுரசுந்தரியை நோக்கி கடும் தவம் இருக்க ஆரம்பித்தார். 10,000 வருஷம் கழித்து தேவி பிரசன்னமானார். சிவபுராணன் தேவி, பூமியில் ஜனங்கள் சிவலிங்க வழிபாடு செய்ய மறுக்கிறார்கள், எனினும் உன் தபத்துக்கு மெச்சி உலகிலும் உன் வடிவானது லிங்கஸ்வரூபத்தை கொலை செய்கிறேன். இந்த லிங்கத்தை வணங்குவதால் மும்மூர்த்திகளும் மகேஸ்வரன் என்ற 4வது மூர்த்தியும் மகிழ்ச்சியும் கொள்வார்கள். 4வது மூர்த்தியும் பிரம்மா, விஷ்ணு, சம்பு, சதாசிவன் மற்ற எல்லா தெய்வங்களும் லிங்கத்தை வழிபட்டாக வேண்டும். நீயும் விஷ்ணுவும் மற்ற தெய்வங்களும் யாதொருவர் லிங்கத்தை பக்தியுடன் வழிபடவில்லையோ அவனுக்கு நன்மை செய்யக்கூடாது. என்னை உபாசிப்பவர்களுக்கு லிங்க வழிபாடு அவசியம். சிவலிங்கத்தை பூஜிக்காது என்னை மட்டும் பூஜித்தால் வீணே, சிவலிங்கத்தை மட்டும் பூஜித்தால் அது வீணே. சிவலிங்கத்தை மட்டும் பூஜித்தால் நான் மகிழ்ச்சியுடன் வேண்டும் வரத்தை தருவேன் பரமேஸ்வரன் சொல்கிறார். சிவலிங்கத்தை என்னை முறையாக பூஜிப்பதற்கு யாருக்கும் கிட்டாத வகையில் என் ராஜதானியிலேயே இருப்பிடம் தருவேன். சிவலிங்கத்தின் மீது வரையப்பட்ட ஸ்ரீசக்கரத்தை பூஜிப்பவனுக்கு
கோடி கோடி சக்கரராஜ பூஜா பலன் கிடைக்கும். சிவலிங்கத்தின் மீது வரையப்பட்ட ஸ்ரீசக்கரமே சர்வ யந்திரங்களில் உத்தமோத்தமம், மும்மூர்த்திகளும் அடங்கிய வடிவம் என்பதால் சிவலிங்கத்தை பூஜிப்பது எல்லா தெய்வங்களும் பூஜிப்பது ஆகும். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் கேள். சிவலிங்கம் என்பது சாட்சாத் பரசிவமாகும். சிவலிங்கம் என்னுடைய சர்வ காரண வடிவாகும் திருமண சொல்றார். இவ்வாறு சொன்ன தேவி பிரம்மாதி தேவர்களுக்கு சிவலிங்கத்தை எப்படி பூஜிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டாள். அன்றிலிருந்து மூவுலகிலும் சிவலிங்க வழிபாடு பரவலாயிற்று. இதெல்லாம் சொல்லப்படுறது. இந்திரா, இவ்வாறாக உனக்கு சொன்ன விஷயங்கள் சொன்னேன். சிவபுரானுக்கு புத்திர பிராப்திக்கு இல்லை. மேலும் கண் திறவாது மூச்சு விடாது சிவபுரான் இப்போது தவம் செய்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி அவரை அணுக முடியும்? நீ மன்மதனிடம் சென்று சிவபுரானின் தவத்தை கலைக்க சொல் என்று கௌரி சொன்னாள். கௌரினா பார்வதி. இந்திரன் மன்மதனை இந்திரலோகத்துக்கு அழித்து, லட்சுமியின் புதல்வா, எங்களுக்கு உதவி புரியவே மகாலட்சுமி உன்னை படைத்தார், எனக்கு உதவி என்றான். மன்மதன் துக்கமுற்று துயரற்று முக்கண்டனால் இருக்கப்பட்டு நான் பஸ்வநாபயம் என்று கௌரி சபிச்சிருக்காள என்ன அப்படி அந்த நேரம் வந்துட்டு போலக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டு ரதி தன் கணவன் மன்மதனை தழுவிக்கொண்டு அழுதாள். நான் எப்படி உயிர் வாழ்வேன்? போகாதே, போனால் நான் உன் முன்னே உயிரை விட்டு விடுவேன்றார். இப்படி இருக்கும்போது மூர்த்திகளாலும் வறுமையை தடுக்க முடியாது. உன்னுடன் சீக்கிரத்தில் நான் சேர்ந்து விடுவேன். அதுவரை தூய மனதுடன் தேவி திருமண சுந்தரியை பூஜித்து வான்னு சொல்லி மன்மதன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இது கேட்டு ரதி மயங்கி விழுந்தார். மன்மதன் தாயார் மகாலட்சுமியின் விஷயத்தை சொல்லி ரதியை அழைத்து போக சொன்னான். மகாலட்சுமி மன்மத குழந்தாய் செல், மகேஸ்வரனை வெல்வாய், யாராலும் கௌரியின் சாபத்தை மாற்ற முடியாது. தேவி திருமண சுந்தரியை மனத்தில் நிறுத்து பஞ்ச சதாட்சிய மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு போ, ஸ்ரீதேவி உனக்கு அனுகிரகம் செய்வாள் சொல்கிறார். மன்மதன் தாயை வணங்கிவிட்டு திரிபுர சுந்தரி தியானத்தை வண்ணம் புறப்பட்டான். மயக்கம் தெளிந்த ரதி என் காதலம் எங்கே கேட்டார். அவன் உயிர் வாழ்வேன், நாதா என்னை விட்டு விட்டு சென்றேனே என்று அழுதினார். ஸோ அவளை சமாதானம் பண்ணிட்டு மகாலட்சுமி அவளை வைகுண்டத்துக்கு விஷயம் போட்டான்னு சொல்லி இந்த கதை முடிகிறது இன்னைக்கு. ஸோ இந்த 12வது நாள் கதையை திரிபுரா ரகசியத்தோட நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. இவ்வளோ கதைகள் நிறையா வருது. ஸோ இந்த சிரவணம் பண்ணுங்க. சிரவணம்னு தான் கேட்குறது. இந்த கேளுங்க, நம்ம படிக்கலாம் கூட கேளுங்க. நானே சுஷ்கமாக சொல்கிறேங்க. ஹோல் திங் படிச்சுட்டே போனால் லேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் படிச்சுட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி தான் சொல்கிறேன் நான். ஸோ இதோட பதிவை நிறைவு செய்கிறேன்.